அத்தியாயம் 1219. நாச்சி அகிலன் பற்றி பேசியது. சுகி அவனுடனான உறவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை விளக்க ஆரம்பித்தாள். அவனுக்கு மனைவி குழந்தைகள்னு ஏற்கனவே ஒரு நல்ல குடும்பம் இருக்கு. அதை நான் எப்பவுமே கெடுக்க விரும்ப மாட்டேன். இப்ப நான் கத்தி பயிற்சி பண்றதுக்காக மட்டும்தான் அகிலன் கூட இருக்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோ என்று கூறினாள். அதை கேட்டவுடன் நாச்சி எதுவும் பதில் கூறவில்லை. அதற்கு மேல் அந்த பேச்சை வளர்க்கவும் விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த உரையாடல் எங்கே கொண்டு செல்லும் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை கோபத்தில் சுகியின் மனது மாறி அகிலன் தான் வேண்டும் என்று முரண்டு பிடிக்க ஆரம்பித்து விட்டார். அது பிரச்சனையாகிவிடும். அதனால் அப்படியே வேறு பக்கம் பேச்சை திசை திருப்பினாள். ஆமா, அதான் கத்தி பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றீங்க. நீ ஏன் வானத்தீவில் நடக்கிற கத்தி நிகழ்வுல கலந்துக்க கூடாது என்று கேட்டாள் நாச்சி. என்ன சொல்ற? அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதா என்ன என்று சுகி ஆச்சரியமாக கேட்கவும் நாச்சி அவள் முதுகில் செல்லமாக தட்டி கொடுத்தாள். எப்ப பாரு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது, அப்புறம் எப்படி தெரியும் என்றவள். இறகுகள் இங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக பிரத்யேகமா இதை ஏற்பாடு பண்ண அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுக்கும் மேல அவங்க ஏனோ அகிலனை பயன்படுத்தி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அகிலனுக்கு எந்த விருப்பமும் இல்ல போல இருக்கு. வெளிப்படையாவே எல்லாத்தையும் அவன் புறக்கணிக்கிறான் என்று நாச்சி கூறினாள். அதற்கு சுகி, எனக்கு தெரிஞ்சு அகிலன் பயந்து விலகி இருக்க மாட்டான், அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் என்றவுடன் சிரித்துக் கொண்டிருந்த நாச்சியின் முகம் அப்படியே சுருங்கி விட்டது. அதற்கு காரணம் சுகி எந்த அளவிற்கு அவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுதே இந்த உறவின் முடிவு எப்படி இருக்கும் என்று அவளால் யூகிக்க முடியவில்லை. ஒரு பக்கம் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று கூறும் சுகி, அகிலன் நேரில் வந்தால் அவனை பார்க்கும் விதமே வேறாக இருக்கிறது. தைரியமாக அவளிடம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அகிலனை பார்க்காதே பேசாதே என்று சொல்லிவிட முடியும்தான். ஆனால் அதற்கு பிறகு ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் தந்தை இருவரையும் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார். அதனால்தான் நாச்சி அமைதியாக இருக்கிறாள். அதற்கு சுகி அவளை ஒழுக்கிவிட்டு, ஆமா, நீ எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் இவ்வளவு யோசிக்கிற? நமக்கு நிறைய வேலை இருக்கு, அதை போய் பார்க்கலாமா, வா என்று முன்னே நடக்க ஆரம்பித்து விட்டாள். அதற்கு நாச்சி, உனக்கு செம்பியன் பத்தி எதுவும் தெரியாது சுகி. அவன் அகிலனுக்கு சவால் விடணும்னு நினைக்கிறானா, அதுல கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனைக்கு பிறகு இப்ப இறகு இன்னும் தாழ்ந்து போயிருக்கு. அதை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுவும் செம்பியன் ஒரு ஏரலா இருந்தவன். அவங்களுக்குள்ள நடந்த சண்டைக்கு அப்புறம் விஸ்கவுண்ட் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவங்களுடைய சிறப்பு இடமான மறுபிறப்பு குளத்துக்கு போய் மறுபடியும் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிச்சு இப்ப ஏரலா மாறி இருக்கான். அதனால அவனை ஒரு சராசரி இறகு மாதிரி நினைச்சிடக்கூடாது. கடினமான திறமையோட பயிற்சி செஞ்சு முன்னாடி வந்தவன் முதல்ல இருந்ததை விட இன்னும் வலுவா மாறி இருப்பான். அதனால அவன்கிட்ட எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார். என்ன சொல்ற? மறுபிறப்பு குளம் வரைக்கும் செம்பியன் போயிட்டு வந்திருக்கானா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 10 பேர் அங்க போயிட்டு வந்தா அதுல ஒருத்தருக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா கண்டிப்பா அவன் அதிர்ஷ்டசாலிதான் என்று சுகி கூறினாள். ஆமா, அந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட என்ன சக்திகள் இருக்கோ அது அத்தனையும் அது உறிஞ்சிடும். அப்புறம் அங்க நடக்கிற எல்லா சோதனைகளையும் வெற்றி பெறவங்களுக்கு மறுபடியும் பல மடங்கு சக்திகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால செம்பியன் ஒரு லட்சியத்தோட போராடி கடினமான இலக்கை அடைஞ்சிருக்கான்னு தான் சொல்லணும் என்று நாச்சி தனக்கு தெரிந்த விவரங்கள் அனைத்தையும் கூறி முடித்தாள். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனாய் இருந்தாலும் அகிலன் முன்னாடி வந்து நின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சுகி அடித்து கூறியதும் நாச்சி அவளை சலனமில்லாமல் பார்த்து வைத்தாள். அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் என்று சுகி கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை. அவளை பொறுத்தவரை அகிலன் தான் எல்லாவற்றிலும் முதன்மையானவர். அதுவும் வான அரண்மனையின் மீகனையே எதிர்த்து போராடிய அகிலனுக்கு செம்பியன் ஒரு பொருட்டே கிடையாது என்பது அவளுடைய கூற்று. நாச்சியை பொறுத்தவரை அகிலன் பற்றி எந்த விதமான மாற்றுக் கருத்தையும் சுகி முன்னால் வைக்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டாள். அதனால், சரி, அப்ப நாளைக்கு கத்தி நிகழ்வுல நீ கலந்துக்க போறியா என்று கேட்டவுடன், கண்டிப்பா கலந்துப்பேன்
என்று பதில் கூறியபடி சுகி அங்கிருந்த ஆயுத களஞ்சியத்தில் அனைத்து வகையான ஆயுதங்களையும் பார்க்க ஆரம்பித்தார். அங்கே பெரும்பாலும் வாள்கள் மட்டுமே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து சுகி ஒரு மார்க்யூஸ் பனிக்கத்தியை தேர்ந்தெடுத்தார். அங்கே சில பிரபு கத்திகள் உயர் வகுப்பில் இருந்தாலும் அவை பனிக்கத்தியை போல சிறப்பாக இல்லை. அதனால் சுகி முதலில் எடுத்த ஆயுதத்தோடு தன் தீவுக்கு திரும்பியவள் அகிலன் சொல்லிக் கொடுத்த வானநிழல் சூத்திரத்தை பயிற்சி செய்தாள். அவள் எதிர்பார்த்ததை விட அனைத்தும் நன்றாக நடந்த காரணத்தினால் தனக்கு கிடைத்த புது ஆயுதத்தை தொட்டு தடவி சிலாகித்துக் கொண்டாள். மறுநாள் மதியம் நாச்சி வானத்தீவில் நடக்கவிருக்கும் கத்தி நிகழ்வில் பங்கேற்க சுகியுடன் கிளம்பிச் சென்றாள். இருவரும் பேசிக்கொண்டே நடந்த சமயம் நாச்சி அவள் மனதில் அரித்துக் கொண்டிருந்த கேள்வியை சுகியிடம் கேட்டுவிட்டாள். ஆமா, நீ நேத்து ஒரு கத்தி திறமையை பயிற்சி பண்ணியே, அது என்னது? யாரு கத்து கொடுத்தா என்று விசாரித்தாள். அது நம்ம வான அரண்மனை குடும்பத்தை சேர்ந்த சூத்திரம்தான். அகிலனுக்கு அது பரிசா கிடைச்சதுன்னு உனக்கே தெரியும் தானே, அதத்தான் நான் அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் என்று கூறினாள். அதற்கு நாச்சி பதில் ஏதும் கூறாமல் வெளியே அமைதியாக இருந்தாலும் மனதிற்குள் அந்த வானநிழல் சூத்திரத்தை வச்சு அகிலன் என்ன பண்ண முடியும், அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கே என்று நினைத்துக் கொண்டாள். அதன் பிறகு அவர்களுக்குள் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்காமல் மௌனமாகவே வான தீவிற்கு வந்து சேர்ந்து விட்டனர். அங்கே இறகு மாணவர்கள் கத்தி நிகழ்வை நல்லபடியாக நடத்துவதில் மும்முரமாக இருந்தாலும் அவர்களுக்குள் அகிலன் தான் பேச்சு பொருளாக இருந்தான். என்ன செம்பியா, நாம இவ்வளோ தடபுடலா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அகிலன் வருவான் நீ நினைக்கிற என்று அவர்கள் குழுவில் இருந்த இறகு பெண் அங்கை கேட்டாள். அதற்கு செம்பியன் பதில் கூறுவதற்கு முன் இன்னொரு இறகு மாணவன் பேச ஆரம்பித்து விட்டார். அது என்ன, நானும் வந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் அகிலன் அகிலன் அவன் பேரையே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அவன் என்ன பெருசா சாதிச்சுட்டான்? ஒருவேளை நாம மட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பரீட்சை அப்போ வந்திருந்தா செம்பியன் அவனை தூக்கி சாப்பிட்டிருப்பான். இப்ப கூட நம்ம ஆளுக்கு பயந்துதான் அகிலன் இன்னும் இந்த நிகழ்வுக்கு தலையே காட்டல. அதனால இனிமே தேவையில்லாம அவனை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருக்காது என்று கோபமாக கூறி முடிக்கும் பொழுது அவன் கண்ணம் எரிய ஆரம்பித்திருந்தது. ஆம், செம்பியன் தான் நடித்திருந்தான். நான் உன்னை அன்னைக்கே அகிலனை பத்தி தப்பா பேசாதன்னு சொன்னேன், அது உன் மண்டையில ஏறவே இல்லையா? அன்னைக்கு நடந்த பரீட்சையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அகிலனுக்கு வான அரண்மனை கொடுத்த பட்டம் என்னன்னு தெரியுமா? கத்தி தலைவர், அப்புறம் வாழ் தலைவர், ரெண்டுமே அவனுக்கு தான் சொந்தம். அதனால இனிமே மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை அவனை பத்தி பேசினா அவ்வளவுதான், நானே உன்னை தண்டிச்சிடுவேன் என்று மிரட்டலாக கூறினார். உடனே அந்த இறகு மாணவன் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். அதன் பிறகு அங்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகி சிறிது நேரம் மௌனமாக கழிந்தது. அதை மறுபடியும் உயிர்ப்புக்கு கொண்டு வந்தது செம்பியன்தான். இங்க பாருங்க, நான் எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். உங்களை மாதிரி எனக்கும் அகிலன் மேல எந்தவித அபிப்பிராயமும் கிடையாது. அதுக்காக நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இங்க அவனுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையை உண்டாக்கி வச்சிருக்கான். அதை குறைச்சு யாராவது பேசினா அது நமக்கு தான் ஆபத்து. அதனால நாம வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்கலாம், சரியா என்று கேட்டவுடன் அனைவரும் சரி என்று தலையாட்டினர். அதை ஏற்றுக்கொண்ட செம்பியன் ஒரு பெருமூச்சு விட்டபடி, ஒருவேளை அகிலன் வராம இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு மக்கள் நினைக்க ஆரம்பிப்பாங்க, அது இன்னும் நம்ம பக்கம்தான் வலு சேர்க்கும் என்று கூறினார். அதற்கு இன்னொரு இறகு மாணவன், நாம இங்க வந்த முதல் நாள்ல இருந்து எல்லாரும் அகிலனை பத்தி எவ்வளவோ விஷயம் சொல்றாங்க. அதுல இருந்து அவங்க எந்த அளவுக்கு அவர் மேல மதிப்பு வச்சிருக்காங்கன்னு நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால அப்படிப்பட்டவங்களா அவன் கத்தி நிகழ்வுக்கு வரலன்னு வேற மாதிரி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிற என்று சந்தேகமாக கேட்டார். இப்ப என்ன, ஒருவேளை அகிலன் இங்க வந்தாலும் செம்பியன் கண்டிப்பா தன்னோட எல்லா முயற்சியும் போட்டு ஜெயிப்பான், யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று இன்னொரு மாணவன் கூறினார். இந்த வாக்குவாதத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்று செம்பியனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அனைவரையும் பார்த்து மெலிதாக புன்னகைத்தவர், என் வாழ்க்கையில மறுபிறப்புன்னு ஒரு விஷயத்தை கடந்து வந்தவனா, அதனால எப்படிப்பட்ட எதிர்ப்பையும் என்னால சுலபமா கடந்து வர முடியும். ஒருவேளை நான் அகிலன் எதிர தோத்து போறேன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா இழிவு கிடையாது.
அது நமக்கு எதிர்பாராத பெருமையை வாங்கி கொடுத்துரும். ஏன் சொல்றேன்னா, அவன் இங்க வரும்போது ரொம்ப சாதாரணமா தான் இருந்தான். எப்போ மீகன் எதிராக அவனை நிக்க வச்சாங்களோ அப்பவே வான அரண்மனையில அவனுக்குன்னு ஒரு தனி இடம் கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கும் அதே வழியை தான் அமைச்சு கொடுத்திருக்காங்க. அதனால அகிலன் கூட என்ன நடக்க போகுதோ, நமக்கு வெற்றி கிடைக்காதோன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். போய் மத்த ஏற்பாட்டை கவனிக்க ஆரம்பிங்க. நமக்கு அகிலன் மட்டும்தான் இங்க விருந்தாளின் கிடையாது, அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க என்று அனைவரையும் அனுப்பி வைத்தார். அதே இடத்தில் இன்னொரு பக்கம்தான் இறகு கொக்கு, சுகி, நாச்சி என மூவரும் அமர்ந்திருந்தனர். பொதுவாக பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் அகிலன் பெயர் அடிபட்டது. அண்ணா எங்க இருக்காருன்னு உங்க 2 பேர்ல யாருக்காவது தெரியுமா? இந்த நிகழ்வை பத்தி சொல்லணும்னு நிறைய தடவை முயற்சி பண்ண, ஆனா என்னால அவரை பார்க்கவே முடியல என்று இறகு கொக்கு சுகியிடம் கூறினார். அகிலன் கண்டிப்பா வரமாட்டான். கடைசியா பார்க்கும்போது மாயூன் குகைக்கு போறேன்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல. அப்படின்னா இன்னும் அங்கிருந்து வரலன்னு தானே அர்த்தம் என்று சுகி கூறியவுடன் தான் இறகு கொக்கு முகத்தில் நிம்மதி பரவியது. அதை கண்டுகொண்ட நாச்சி, என்ன ஏதாவது பிரச்சனையா? ஏன் உன் முகம் இப்படி இருக்கு என்று விசாரித்தார். அதற்கு இறகு கொக்கு அவர்கள் இருவருக்கும் மட்டும் கேட்கும்படி பதில் பேச ஆரம்பித்தார். அண்ணாவுக்கு இப்ப இந்த இடத்துல எவ்வளவு மதிப்புன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு தான் இறகு இனம் முயற்சி பண்றாங்க. நோகாம அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா அது தப்பு தானே. அதனாலதான் அண்ணா இங்க வந்து அவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றேன், புரியுதா என்று புரிய வைத்தார். அவன் என்ன கூற வருகிறான் என்று புரிந்து கொண்ட இருவரும் ஆமாம் என்பது போல் தலையாட்டினர். அதன் பின் நிகழ்வுக்கு வரும் வான அரண்மனையை சேர்ந்த மாணவர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டனர். அந்த மூவருமே அங்கே உயர்ந்த ஏரல் வகுப்பினர் தான் அதிகமாக காணப்பட்டனர். அதில் இறகு இனத்தினருக்கு தான் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்தவர்களை நல்லபடியாகவே கவனித்துக் கொண்டனர். அங்கே வந்திருந்த பாதி பேருக்கும் மேல் இரத்த இறகு கத்தியை பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் குறியாக இருந்தது. அப்படி அதில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தார். ஒரு இறகு ஆல்பா தெய்வீக இறகை பயன்படுத்தி உருவகப்படுத்தியதுதான் அந்த கத்தி. அது இந்த இனத்தினரின் புதையல். அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பாலானவர் கூட அதை பார்த்தது கிடையாது. அதை மீறி வெளியாட்களுக்கு கூட வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. இவ்வளவு ஏன், இறகு இனத்தின் மாணவர் தலைவனான செம்பியனுக்கு கூட கத்தியை எடுத்துக்கொண்டு வந்த விஷயம் கேள்விப்பட்டு ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுடைய பெரியவர்கள் இந்த முடிவை எடுத்த காரணத்தினால் ஏதாவது விஷயம் இருக்கும் என்று தலையிடாமல் அமைதியாகிவிட்டார். அதற்குள் இங்கே கத்தி நிகழ்வின் தொடக்கம் ஆரம்பிக்கப் போகிறது என்று அறிவிப்பு வந்தது. அந்த உரையை ஆரம்பித்து வைக்கப் போவது செம்பியன்தான். அதற்கான ஏற்பாடு அனைத்தையும் தயார் நிலையில் செய்திருந்தார். உண்மையில் கூற வேண்டும் என்றால் அங்கு சுற்றி வேலை பார்த்துக் கொண்டிருந்த அனைத்து இறகுகளும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தனர். அதற்கு நடுவில் செம்பியன் ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கவும் அந்த சூழல் மனதிற்கு இதமாக இருந்தது. அதில் குறிப்பிட்டு அனைவரும் ரசித்த விஷயம் செம்பியனின் அர்த்தமுள்ள விஷயங்களின் தொகுப்புகள் தான். அதுவும் அவன் இரத்த இறகு கத்தியை விரைவுபடுத்தி எடுத்துக் கூறியது. அனைவரும் கண் சிமிட்ட மறந்து பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு மத்தியில் ஒரு செவ்வக பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை காட்டி பேச ஆரம்பித்த செம்பியன், இந்த இரத்த இறகு கத்தி பல நூற்றாண்டுகளை கடந்து வந்த ஒரு ஆயுதம். இதுக்குன்னு ஒரு கத்தி உரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. அதனாலதான் இப்படி ஒரு பெட்டியில இதை வச்சிருக்கோம். அதுக்காக முதல்ல எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கூறியதும் அனைவரும் ஆச்சரியமாக அவனையும் அந்த பெட்டியையும் மாறி மாறி பார்த்தனர்.